ஒரு பிரதான வீரனை வந்து நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னு உற்சாகப்பட்டு அவன் என்ன பண்றான், அந்த லக்ஷ்மண சுவாமியை நம்ம எடுத்துன்னு போயிடலாம், அப்ப நமக்கு பாதி ஜெயம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா யுத்தத்துல பிரதானமான வீரன் அவன். லக்ஷ்மண சுவாமியை நம்மளே தூக்கின்னு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வரான். லக்ஷ்மணர் கீழே கிடக்க, இவன் வந்து தூக்கலான்னு பார்க்கறான், தூக்கவே முடியல. லக்ஷ்மண சுவாமி தன்னோட தான் யார் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறான். யார் அப்படின்னா சேஷன், ஆதிசேஷனா தியானம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறான். அதனால இவனால அசைக்க கூட முடியல. பின்னாடி இருந்து வந்தார் ஹனுமார், 2 கையும் சேர்த்து ஒரு சொட்டு கொடுத்தார் அவனுக்கு. போய் குப்புற விழுந்துட்டானான். அவனால எந்திரிக்கவே முடியலையா, மயக்கமாயிட்டான் கிட்டத்தட்ட. ஹனுமார் அப்படியே லகுவா தூக்கின்னு போறான். இவன் இவ்வளவு நேரம் பாடுபட்டு தூக்க முயற்சி பண்ணா, தூக்க வரல, அவனுக்கு தூக்க முடியல. ஹனுமார் ரொம்ப ஏதோ புஷ்பத்தை தூக்கின் மாதிரி தூக்கின்னு போற மாதிரி தூக்கின்னு போறான் லக்ஷ்மணரை.